உதாரணத்துக்கு இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கிற கல்லன், இது இன்னொரு பக்கம் இருக்கிற கல்லன். இப்போ இயேசு கிறிஸ்து ரெண்டு பேருக்கும் நடுவாய் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி இயேசு யார் என்று அறிந்தபடினால் தான் சொல்லுகிறான், என்னையும் விடுவித்துக் கொள்ளுங்க, உண்மையும் விடுவித்து. அப்ப இயேசு யார் என்று அறிந்திருந்தான். இயேசு பக்கத்திலே இருக்கிறான். ஆனா ஒருவனை பார்த்து இயேசு சொல்லுகிறான், நீ எங்க இருப்ப? என்னோடு கூட இருப்ப. அப்ப எத்தனை பேருக்கு இயேசு அதை சொல்லணும்? என்னோட கூட இருப்ப மகனே, என்னோட கூட இருப்ப மகளே. அதற்கு நான் இங்க இருந்து அங்க வரணும். கிராஸ், த்ரூ த கிராஸ். இந்த சிலுவை நூடாய் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை நோக்கி பார்ப்பதை விட்டு விட்டு, ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கணும், உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும், உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் மாத்திரமல்ல, நித்திய நித்தியமாய் உம்மோடு கூட இருக்கணும் என்ற அந்த சிந்தை இந்த ஜெப நாட்களை வரணும்.